10th Max Algebra Exercise 3.1 Second Sum. Discuss the nature of solution of the following system of equation x plus 2y minus z equal to 6. First one, x plus 2y minus z equal to 6. Equation 1. Next equation பாருங்க minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது equation 2. Next பாருங்க x minus 2z equal to 3. Equation 3. இப்போ first equationையும் second equationையும் பாருங்க. First equation, second equation வேரியபிள் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டை வந்து ஆட் பண்ணிவிடும். ஈக்குவேஷன் 1 + 3 1 + 2. First equation 1 gives x plus 2y minus z is equal to 6. Next second equation minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. இப்போ நமக்கு y ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா என்னது, மைனஸ் 3ல் ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா சப்ராக்ட் பண்ணேன்னா மைனஸ் 2x. அதே மாதிரி 5z 1z சப்ராக்ட் பண்ணேன்னா ப்ளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 12ல் 6 போயிடுச்சுன்னா மைனஸ் 6. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 வந்து இது ஈக்குவேஷன் 4 எடுங்க. டிவைடட் பை 2 என்னென்னா எல்லாம் 2 4 6 அப்படி இருக்கிறதுனால ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. 2ஆல் டிவைட் பண்ணினா மைனஸ் 1x ப்ளஸ் 2z 2 2s are 4 that is equal to 3s are 6. ஓகே, இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தேர்டும் ஃபோர்த்தும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள் இது ரெண்டும் கேன்சல், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கேன்சல் 0 0 0. அப்படின்னா நமக்கு 0 வந்துச்சு என்னதுன்னா நமக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குன்னு. The system has an infinite solution. The system has an infinite number of solution. ஓகே, ஆன்சர் 0 வந்துச்சுன்னா இது மாதிரி எழுதிடுங்க. ஓகே.